ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட், அதாவது ரேஷன் கடை ஜாப்போட இன்டர்வியூ அட்டன் பண்ண பேக்கர் மற்றும் சேல்ஸ்மேன் ஜாப்புக்கான ரிசல்ட் எப்போ வெளியிடுறாங்க, அதை பற்றின அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழக அரசு எல்லா மாவட்டத்துக்கும் ரேஷன் கடை ஜாப்புக்கான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் ஜாப்புக்கு நமக்கு இன்டர்வியூ எல்லா மாவட்டத்துக்கும் நடத்திட்டே வராங்க. நிறைய மாவட்டங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. இன்னுமே சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ நடக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடையிலேயே இந்த மழை வந்தது, புயல் வந்தது. அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே வருது. அதனால் எல்லா மாவட்டங்களுக்குமே டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிலே ஆகாது. அதை பற்றி அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக தான் நமக்கு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்றத அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நிறைய மாவட்டங்களுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இன்னொரு சில மாவட்டங்களுக்கு நடக்காததுனால அதனால் மற்ற மாவட்டங்களுக்கும் டிலே ஆகுமா அப்படின்றது கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கான மார்க் லிஸ்ட் ரெடி பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் யார் யாருக்குன்னு முன்னுரிமைப்படி நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரிசல்ட் மட்டும் தான் வெளியிடணும். ஆனால் பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்டர்வியூ நடக்காதனால கொஞ்சம் நமக்கு டிலே ஆகிட்டே வருது. அமைச்சர் என்ன சொன்னார்னா, டிசம்பர் எண்டுக்குள்ளேயே நமக்கு வந்துடும், டிசம்பர் எண்டுக்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும் அப்படியே. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வர ரிசல்ட்டுக்குள்ளேயே வந்துடும் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே டைமில் டிசம்பர் 10க்குள்ளே எல்லாருக்குமே இன்டர்வியூ முடிஞ்சு டிசம்பர் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மழை பெஞ்சது, இந்த வந்தது, இதனால் சென்னை மற்றும் செங்கல்பட்டு அந்த மாதிரி சில மாவட்டங்களில் இன்டர்வியூ இன்னுமே வைக்கலை. இன்னும் டிலே ஆகிட்டே வருது. அது பார்த்திங்கன்னா, நமக்கு அடுத்தடுத்த வாரங்களில் வச்சுருவாங்க. ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே போக மாட்டாங்க. அடுத்தும் பார்த்திங்கன்னா, நமக்கு சென்னையில் மழை வந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே டிலே பண்ணிகிட்டே வராங்க. இதனால் மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்களுக்குமே ரிசல்ட் வெளியிடுறது டிலே ஆகிட்டே வருது. ஆனால் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப டிலே ஆகாது. ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, டிசம்பர் 25 இல்லை டிசம்பர் 30க்குள்ளேயே ரிசல்ட் வெளியிட்டுடுவாங்க. எஸ்எம்எஸ் வருமா, மெயில் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்குமே, அதாவது கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எஸ்எம்எஸ் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நமக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரிசல்ட்டை பொறுத்தலாம் அந்தந்த ஊருக்கான டிஎன்பிடிஎஸ் நம்ம வெப்சைட் இருக்குது இல்லையா, அந்த வெப்சைட் மூலமாக தான் எப்படி நம்ம ஹால் டிக்கெட் அந்தந்த வெப்சைட் அந்தந்த மாவட்டத்துக்கான வெப்சைட்டில் போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோமோ, அதே மாதிரி தான் நமக்கு ரிசல்ட்டும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிடிஎஸ்ன்ற அந்த வெப்சைட்டில் தான் நமக்கு ரிசல்ட் வரும். வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள் கழித்து வேணால் நமக்கு ஒரு மெயில் வர்றதுக்கு, ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸில் நம்ம மெயில் ஐடி நம்ம கொடுத்துருப்போம். மெயில் வர்றதுக்கு வேணால் சான்ஸ் இருக்கே தவிர எஸ்எம்எஸ் எல்லாருக்குமே வராது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுக்குமே எக்ஸாம் எழுத எல்லாத்துக்குமே எஸ்எம்எஸ் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கர் ஜாப்க்காகட்டும், சேல்ஸ்மேன் ஜாப்க்காகட்டும் நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒருத்தருக்காக தனித்தனியாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு கண்டிப்பாக அனுப்ப முடியாது. அதனால் நம்மளுடைய வெப்சைட்டில் மட்டுமே தான் நமக்கு ரிசல்ட் வெளியிடும். நீங்கள் தாராளமாக நீங்கள் 10th 12th உங்களுடைய மார்க் நல்லா இருந்தது 10th 12th அப்படின்னு நீங்கள் ஒரு 80% எடுத்திருக்கீங்க, 75% எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். நம்ம கட் ஆஃப் நமக்கு ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத ஒரு ரிசல்ட்டாக வெளியிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நமக்கு கட் ஆஃப் வெளியிடுவாங்க. கட் ஆஃப்க்கு அப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும்.
ஆல்ரெடி நமக்கு இங்கே நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போயிருப்போம், கேட்டிருப்பாங்க. இருந்தாலுமே வந்து ஃபைனல் செலெக்ஷன்னு வரும்போது நமக்கு எல்லா சர்டிஃபிகேட்டையுமே வந்து நமக்கு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு ஜாப்பு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10th நீங்கள் வந்து பேக்கர் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 10த்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 500 மார்க்னால் நீங்கள் ஒரு 400 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து அந்த மார்க்கும் இன்டர்வியூ மட்டும் டேலி ஆகும்போது ஒரு 80% நீங்கள் எடுத்திருந்தீங்க. நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லாத பட்சத்தில் அப்படின்னா ஈஸியாகவே வந்து கிடைக்கும். இதே ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 75 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். இதில் வந்து முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கண்டிப்பாக அமைச்சர் சொன்னது என்னென்னா, கணவனால் கைவிடப்பட்டவர், விதவை, அதுக்கப்புறமா எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா கொரோனாவில் தாய் தந்தை தாயோ இல்லை தந்தையோ வந்து இழந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு முன்னுரிமை வந்து இந்த வேலையில் கொடுக்குறாங்க. அதாவது அதற்கான சர்டிஃபிகேட்டே உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதில் வந்து எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கலப்பு திருமணத்துக்குமே வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பதிஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது அடுத்தடுத்து நம்ம எதனா கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு இந்த மாத இறுதிக்குள்ளேயே வந்து ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்றத வந்து நம்ம அமைச்சர் வந்து செய்தியாளர்களிடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட்டு வந்துடும். ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக தாங்க வெளியிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து வெளியிட மாட்டாங்க. இன்னுமே இன்றும் நடக்காத மாவட்டங்களுக்கு, அதாவது சென்னை வந்து செங்கல்பட்டு இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த அடுத்த வாரம் இல்லை வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து நடக்காதவங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடந்துடும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதனால் வந்து இன்டர்வியூவே வந்து நமக்கு லேட் ஆனதுனால ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதாவது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து ரிசல்ட்டு வந்து வெளியிட்ருவாங்க. அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த வேலையை பொறுத்தவரை நீங்கள் 10 லட்சம் கொடுக்கணும், நீங்கள் 6 லட்சம் கொடுக்கணும், நீங்கள் 8 லட்சம் கொடுக்கணும், அப்படின்னா தான் வேலை கிடைக்கணும். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி இருந்ததில்ல. இந்த டைம் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது. முழுக்க மெரிட் லிஸ்ட், அதாவது மார்க்கின் அடிப்படையிலே வந்து இந்த டைம் நமக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணியிருக்கோம். நான் நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணினேன். என்னோடய மார்க்கு 10th 12th ஆனால் அதிக மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து நமக்கு பணம் கொடுத்து செய்கிற மாதிரி இருக்காது. முழுக்க மெரிட் லிஸ்ட், அதாவது நம்மளுடைய மார்க்கின் அடிப்படை ப்ளஸ் நம்மளுடைய இன்டர்வியூ இந்த மார்க்கை வச்சு தான் நமக்கு எடுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். தைரியமாக இருங்க. மேலும் ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.